ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ரயில்வே எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஷின்ஸ். ஸோ இதே பேட்டர்ன் வந்து நம்ம என்டிபிசி அண்ட் குரூப் டில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா குரூப் டிக்குன்னு தனி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசிக்காக ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ அகைன் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்க என்டிபிசிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. இந்த ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்க எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தான் வேணும், டெஸ்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. டெஸ்ட் பேட்சோட வேலிடிட்டியும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் நீங்க கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் a certain code language, font is coded as 714, glue is coded as 494. What is the code for joke? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் font என்பது 714 எனவும் glue என்பது 494 எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. அந்த குறியீட்டு மொழியில் ஜோக் என்பதற்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. JOKE. ஓகேவா? சோ இதுக்கான குறியீடு தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், பி எந்த இடத்துல இருக்கும், சி எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் வந்து தெரியணும். அப்படி தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிருங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாண்ட்ங்கிறத 714ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, FONTங்கிறத 714ன்னு கொண்டு வரணும். எஃப் வந்து இதுல எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க. சோ எந்த இடத்துல இருக்கு? 6வது இடத்துல எஃப் இருக்கு. ஓ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 15வது இடத்துல ஓ இருக்கு. என் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 14வது இடத்துல என் இருக்கு. டி எத்தனாவது இடத்துல இருக்கு? 20வது இடத்துல டி இருக்கு. ஓகே, சோ இது எல்லாத்தையும் வச்சு உங்களால 714 கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஓகே, சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா கூட உங்களுக்கு என்ன வராது? 714 வராது. ஓகே, அப்போ எல்லாத்தையும் வேற என்ன பண்ணலாம்? சோ வேற என்ன பண்ணா உங்களால 714 கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நீங்க தான் திங்க் பண்ணணும். ஓகே, அப்போ 15 6 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கலாமா? ஓகே, சோ இது ரெண்டையும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 15 6 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 90 வரும். 14 2 28 280. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை ஆட் பண்ணா கூட 714 வரல. அப்ப வேற என்ன பண்ணிருக்கலாம்? ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது வரல. சோ இன்னொரு லாஜிக் நான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 21 வருது. ஓகே, அதே மாதிரி தேர்ட் நம்பரையும் ஃபோர்த்தையும் நான் ஆட் பண்றேன். 14 + 20 எனக்கு எத்தனை? 34. ஓகே, சோ இங்க என்ன வரணும்? 714 வரணும். அப்ப யூனிட் டிஜிட் பாருங்க 4. இங்க என்ன இருக்கு? 4. இங்க 21 இருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மேபி வரலாமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை எடுத்துக்கோங்க. 15 6 21. அடுத்த ரெண்டு நம்பர் எடுங்க. 34ன்னு கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 714 வருதான்னு பாருங்க. 4 8 8 3 11. சோ 6 6 1 7 714 வந்துருச்சு. அப்ப நாம யோசிச்ச லாஜிக் கரெக்ட். மல்டிப்ளை பண்ணணும் இல்ல டிவைட் பண்ணணும், இருக்கக்கூடிய நம்பரை பாத்துக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நம்பர் இருக்கிறதுனால சோ மல்டிப்ளிகேஷன் தான் இதுக்கு கரெக்டா இருக்கும். சப்போஸ் ரொம்ப சின்ன நம்பரா இருந்தா டிவிஷன் போயிருக்கலாம், இல்ல சப்ராக்ஷன் போயிருக்கலாம். ஓகே, சோ இப்போ அடுத்ததுக்கும் இதே இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து என்ன இருக்கு? க்ளூன் இருக்கு. க்ளூங்கிறது 494. GLUE.
சோ இதோடது பாத்தீங்கன்னா 494. ஜியோட இடம் எத்தனை? 7வது இடத்துல இருக்கும் ஏபிசிடில. எல் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்? 12வது இடத்துல. அப்படி இல்லைன்னா இங்க எழுதியிருக்கதை பாத்துக்கோங்க. யூ வந்து 21ல இருக்கும். இ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்? 5வது இடத்துல இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி, அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை மல்டிப்ளை பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும். சோ 1ஐயும் 2ஐனா 1 + 2 3ன்னு சொல்லிடாதீங்க. சோ 7ஐயும் 12ஐயும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறதையும் 2வது இடத்துல இருக்கிறதையும் ஆட் பண்ணுங்க. 7 + 12 19. 19 × 21 5 26. ஓகே. சோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 494 வருதான்னு பாருங்க. 26 × 19 9 54 18 18 24 24 5 29. சோ 494 வந்துருச்சு. சோ இப்போ நான் மல்டிப்ளை பண்ணது 2x2 மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட். சோ இது எல்லாமே, இந்த ஷார்ட்கட் எல்லாமே வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணிருப்பேன். அப்ப இதோட ஆன்சர் 494 வந்துருச்சு. அப்ப நாம யோசிச்ச லாஜிக் வந்து கரெக்ட். இப்போ ஜோக்கோட ஸ்பெல்லிங் என்ன? JOKE. ஓகேவா? இப்போ ஜே வந்து ஏபிசிடில எத்தனாவது இடத்துல இருக்கும்? 10வது இடத்துல இருக்கும். ஓ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்? 15வது இடத்துல இருக்கும். கே வந்து ஏபிசிடில எத்தனாவது இடத்துல? 11வது இடத்துல. இ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்? 5வது இடத்துல இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 25ன்னு கிடைக்கும். பெருக்கல் இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 16ன்னு கிடைக்கும். அப்ப 25 × 16 எத்தனை? 400. கரெக்டா? ஏன்னா 25 × 4 வந்து 100 வரும். சோ 4ஓட 4 டைம்ஸ் தான் என்னது? 16. அப்போ 100 × 4 400. ஓகே. சோ நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண இந்த மல்டிபிளிகேஷன்லாம் நீங்க வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லைன்னா 25 × 16 நார்மலா நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகே. சோ என்ன வரும் இதுக்கான ஆன்சர்? 400. ஓகே. சோ 400 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. An article was sold for rupees 642. When the cost price was rupees 600, what is the profit percentage earned? ஒரு பொருளை ரூபாய் 600 அடக்க விலையில் இருந்தபோது 642க்கு விற்கப்பட்டது. அதன் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 600 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 642 ரூபாய்க்கு விக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமா நஷ்டமா? லாபம் எவ்வளவு? 42 ரூபாய் லாபம் கிடைக்கும். 600 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 642 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா லாபம் வந்து எவ்வளவு கிடைக்கும்? 42 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஓகே. எனக்கு லாபம் வந்து எவ்வளவு ரூபான்னு வேண்டாம். லாப சதவீதம் தான் தெரியணும். ஓகேவா? சோ இப்போ லாபம் வந்து எவ்வளவு? 42 ரூபாய். சோ அந்த 42 மேல போடுங்க. சோ கீழே எதை போடணும்? காஸ்ட் பிரைஸ கீழே போடணும். ஓகேவா? சோ காஸ்ட் பிரைஸ கீழே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். சோ பெர்சன்டேஜ்ங்கிறதுனால × 100 போட்டேன். 20 கட் ஆகிரும். 16 6 7 6 42. அப்ப லாப சதவீதம் எவ்வளவு? 7%. 7%ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. ஓகே. சோ டியூரிங் எ மார்ச் பாஸ்ட் 7 people are standing in a row. D is standing to the left of E but right to C. B is standing to the right of A and left of C. Similarly, F is standing to the right of E and to the left of G. Find out who is standing in the middle. சோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லைனா ரீட் பண்ண நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு வரணும்? பிளேஸ் பண்ணிட்டு வரும். ஓகே. பிளேஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஒரு படை அணிவகுப்பின் போது 7 பேர் ஒரே வரிசையில் நின்று கொண்டுள்ளனர். டி என்பவர் இயின் இடப்பக்கத்தில் நிற்கிறார், ஆனால் சியின் வலப்பக்கத்தில் உள்ளார். ஓகேவா? சோ இப்போ ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி நாம வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? D is standing to the left of E but right to C. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. Dன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு லெஃப்ட்ல இருக்கான்? ஈயோட லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா D இருப்பான். அதே மாதிரி சியோட ரைட்ல வந்து D வருவான். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? D is standing to the left of E but right to C. சிக்கு பாத்தீங்க அப்படின்னா டி வந்து ரைட்ல இருப்பான். அதே ஈக்கு பாத்தீங்கன்னா டி வந்து லெஃப்ட்ல இருப்பான். ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. டி என்பவர் ஈயின் இடப்பக்கத்தில் நிற்கிறார், ஆனால் சியின் வலப்பக்கத்தில் உள்ளார். ஓகேவா? சோ டின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஈயோட லெஃப்ட் சைட்ல வராரு. அதே மாதிரி சியோட ரைட் சைட்ல. ஓகே. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் ரீட் பண்ணலாம். ஓகே. அடுத்த பாயிண்ட ரீட் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பி இஸ் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் ஏ. ஏயோட ரைட்ல பி வருவான் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சி. சியோட லெஃப்ட்ல வருவான். B is standing to the right of A னா ஏயோட வலது பக்கத்துல B வருவான். அதே மாதிரி Bங்கிறவன் சியோட இடது பக்கத்துலயும் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. டி என்பவர் ஈயின் இடப்பக்கத்தில் நிற்கிறார், ஆனால் சியின் வலப்பக்கத்தில் உள்ளார். இதுவரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. B என்பவர் ஏயின் வலப்பக்கத்திலும், சோ ஏன் ஒருத்த இருக்காம்னா அவனோட வலது பக்கத்துல B வருவான். ஏ இங்க இருந்தாம்னா B இங்க வருவான். B என்பவர் ஏயின் வலப்பக்கத்திலும்
சியின் இடப்பக்கத்திலும் நிற்கிறார். அப்போ சியோட இடது பக்கம்னா எங்க வருவான்? இந்த பக்கத்துல வருவான். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இங்கேயும் சி வந்திருக்கு, இந்த ரெண்டாவது பாயிண்ட்லயும் சி வந்திருக்கு. நாம இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாமா? ஓகேவா? சோ அடுத்த பாயிண்ட எழுதும் போதே உங்களுக்கு இது தோணணும், இது ரெண்டையும் நாம மெர்ஜ் பண்ணி பிளேஸ் பண்ணலான்னு. ஓகே, சோ இப்போ அடுத்தடுத்த லைனை ரீட் பண்ணும்போது இன்னும் நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அடுத்து பாருங்க, சிமிலர்லி எஃப் இஸ் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் இ. ஈயோட ரைட்ல யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் வராங்க. அப்ப ஈயோட ரைட்லனா ஈக்கு ரொம்ப பக்கத்துலயும் இருக்கலாம், இல்ல ரொம்ப தள்ளியும் போகலாம். சப்போஸ் ஈ வந்து இந்த இடத்துல இருக்கான்னா ஈயோட பக்கத்துலயும் நாம எஃப் தூக்கி போடலாம். இல்ல ஈல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது இடத்துல கூட எஃப் இருக்கலாம். அதனால நம்ம இதை வந்து இன்னொரு பாயிண்டா எழுதிக்கிடுவோம். ஈயோட வலது பக்கத்துல எஃப் இருக்கான். ஈயோட வலது பக்கத்துல ரைட்ல வந்து யார் வரான்? எஃப் வரான். எஃப் என்பவர் ஈயின் வலப்பக்கத்திலும் ஜியின் இடப்பக்கத்திலும் நிற்கிறார். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இஎஃப் ஜின்னு வரும். புரியுதா? ஏன்னா இப்போ இந்த ஒரு பாயிண்ட வச்சு மட்டும் யோசிச்சோம் அப்படின்னா, எஃப் என்பவர் ஈயின் வலப்பக்கத்துல மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதை எப்படினாலும் திங்க் பண்ணலாம். ஈயோட பக்கத்துலயும் இருக்கலாம், இல்ல கொஞ்சம் தள்ளியும் வலது பக்கத்துல இருக்கலாம், அப்படி நாம திங்க் பண்ணலாம். ஆனா இங்க வரி என்னதுன்னா, எஃப் என்பவர் ஈயின் வலப்பக்கத்திலும் ஜியின் இடப்பக்கத்திலும் நிற்கிறார். அப்ப எஃப் பாத்தீங்கன்னா ஈயோட ரைட் சைடு, ஜியோட லெஃப்ட் சைடு. சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தெளிவா பாருங்க, எஃப் இஸ் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் இ and to the left of G. ஓகேவா? F ன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஈக்கு ரைட்ல இருக்கான், அதே மாதிரி ஜிக்கு லெஃப்ட்ல இருக்கான். போட்டேனா அப்ப EF G ன்னு வரணும். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் who is standing in the middle. மிடில்ல யார் இருக்காங்க? ஓகேவா? சோ நடுவில் நின்று கொண்டிருப்பவர் யாருன்னு கேக்குறாங்க. இது எப்படி வரணும்? EFG ன்னு வரணும். ஏற்கனவே இங்க E இருக்கா? சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் இந்த தேர்ட் பாயிண்டையும் ஃபர்ஸ்ட் நான் மெர்ஜ் பண்றேன். இல்லனா இது மூணையும் சேர்த்துனாலும் நீங்க மெர்ஜ் பண்ணலாம். நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் தேர்ட் பாயிண்டையும் மெர்ஜ் பண்ணா என்ன வரும்? இந்த ஈக்கு அடுத்து யார் வரணும்? எஃப்பும் ஜியும் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, CDEன்னு எழுதிக்கோங்க. சோ ஈக்கு வலது பக்கத்துல எஃப்பும் ஜியும். சோ FG எழுதிட்டேனா? ஃபர்ஸ்டையும் தேர்டையும் மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, இந்த 2வையும் இது கூட மெர்ஜ் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூட 2வையும் நான் மெர்ஜ் பண்ணலாமா? சோ மெர்ஜ் பண்ணா எனக்கு என்ன வரும்? ABCன்னு வரணும். அப்படிதானே? சோ அப்போ ABC. ஓகே, சோ போட்டேனா? அப்ப அரேஞ்ச் பண்ணி எனக்கு கிடைச்சிருது ABCDEFG. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. A இங்க இருக்கான், B இங்க இருக்கான், CDEFG. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்டையும் மெர்ஜ் பண்ணாலே நமக்கு என்ன வந்துருது? ஃபைனல் ஆன்சர் வந்துரும். நல்லா தெளிவா பாருங்க, இங்கேயும் C இருக்கு, இங்கேயும் C இருக்கு. இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ABC, சிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா DE வரணும். அப்ப ABC போட்டேன், சிக்கு அடுத்து DE வரணும். ஓகே, இப்ப இந்த ஈக்கு அடுத்து யார் வருவாங்க? எஃப்பும் ஜியும் வருவாங்க. அதான நான் எழுதியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். நடுவுல யார் இருக்காங்க? இதான் கேட்டிருக்காங்க. மிடில்ல யார் இருக்காங்க? சோ மிடில்ல யார் இருக்காங்க? டி தான் மிடில்ல இருக்கான். அப்படிதானே? சோ இவன் 1வது இடம், இவன் 2வது இடத்துல இருக்கான், இவன் 3, 4, 5, 6. சோ இதுல சென்டர்ல இருக்கவன் யாரு? டி. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? டி. டிங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி மெர்ஜ் பண்ணணும். உங்க கூட ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஏன்னா நாம இதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். ஒவ்வொரு வரியா ரீட் பண்ண இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா எந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணுங்க கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிடலாம். இதுல சென்டர்ல இருக்கவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 7 பேர் இருக்காங்களா? அப்ப 7 டிவைடட் பை 2ன்னு போடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3.5ன்னு கிடைக்கும். 3.5 ரவுண்ட் பண்ணா என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். அப்ப 4வது இடத்துல இருக்கவன் தான் யாரு? சென்டர். ஓகேவா? சோ மிடில்ல இருக்கவன். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 19 April 1962 is a Thursday, then what will be the day of the week on 15 June 1965? 19 ஏப்ரல் 1962 வியாழக்கிழமை என்றால் 1965 ஜூன் 15 எந்த நாளாக இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 19 ஏப்ரல் 1962ங்கிறது என்ன கிழமைன்னு சொல்லியிருக்காங்க? வியாழக்கிழமை, Thursday. ஓகே, சோ Thursday அப்படின்னா நீங்க எதை கண்டுபிடிக்கணும்? ஜூன் 15 1965 என்ன? ஓகேவா? சோ 15 ஜூன் 1965 என்ன கிழமைன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இது ஆல்ரெடி நான் கேலண்டர் டாபிக்ல உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படிதானே?
ஸோ இந்த கேலண்டர் டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சில பேசிக்ஸ் எல்லாமே தெரியணும். சாதாரண வருஷம்னா என்ன, லீப் இயர்னா என்ன, நார்மல் இயர்னா என்ன, லீப் இயர்னா என்ன, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், ஸோ 7 டேஸ். அதே இது ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அதே லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 366 நாள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்க 19 ஏப்ரல் 1962 வந்து தேர்ஸ்டேயா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 19 ஏப்ரல் 1963 என்னவா இருக்கும்னா இந்த ஒரு டேல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டே மட்டும் ஆட் பண்ணுங்க. இந்த தேர்ஸ்டே கூட +1 மட்டும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? தேர்ஸ்டேனா என்னது? வியாழக்கிழமை. ஓகே. தேர்ஸ்டே கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடேன்னு கிடைக்கும். ஓகே. சோ ஃப்ரைடேனா என்னது? வெள்ளிக்கிழமை. ஓகே. நான் தமிழ்லயும் எழுதுறேன் பாத்துக்கோங்க. 19 ஏப்ரல் 1962 வந்து வியாழக்கிழமை அப்படின்னா 19 ஏப்ரல் 1963 வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் ஏன் அப்படி வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கேலண்டர் டாபிக்ல ரொம்ப டீடைலா சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்க 19 ஏப்ரல் 1964 எனக்கு என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். சனிக்கிழமை தானே மேம் சொல்லணும், நீங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை சொல்றீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். இங்க நாம +1 தான் ஆட் பண்ணோம். அப்ப இங்கேயும் +1 ஆட் பண்ணா சாட்டர்டே தானே சொல்லணும், நீங்க எதுக்கு சண்டே சொல்றீங்க அப்படின்னு பிகினர் கேட்பீங்க. சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1964 இது சாதாரண வருஷமா இல்ல லீப் இயரான்னு பாத்தீங்கன்னா இது வந்து லீப் இயர். லீப் இயர்னா என்ன பண்ணணும், இது வந்து அந்த வருஷம் வந்து 4ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அது லீப் இயர். 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப 64. சோ இது 4ஆல டிவைட் ஆகும். அப்ப இது என்ன வருஷம்னா லீப் இயர். ஓகே. லீப் இயர்ல பாத்தீங்கன்னா 366 நாள் இருக்கும். அப்படிதானே? சாதாரண வருஷத்துல 365 நாள் இருக்கும். ஓகே. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருதா, அதனால லீப் இயருக்கு நம்ம சாதாரண வருஷத்துல இருந்து லீப் இயருக்கு போகும்போது +2 வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஃப்ரைடே கூட +2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? சண்டே வரும். ஓகே. தெளிவா புரியுதா? சோ பேசிக்ஸ் தெரியாத ஸ்டூடெண்ட் கேலண்டர் டாபிக் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரொம்ப நீட்டா சூப்பரா சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அதுல பாத்துக்கோங்க. ஓகே. நான் சொல்றது கன்ஃபியூஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 19 ஏப்ரல் 1962 வியாழக்கிழமை அப்படின்னா 19 ஏப்ரல் 1963 வெள்ளிக்கிழமையா இருக்கும். 64 பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். ஏன்னா 64 வந்து லீப் இயர். ஓகேவா? சாதாரண வருஷத்துக்கே போகுது அப்படின்னா +1 ஆட் பண்ணணும். அது லீப் இயருக்கு போகுது அப்படின்னா +2 வந்து ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? 19 ஏப்ரல் 15 ஜூன் 1965 தான் என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ நான் எங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 ஏப்ரல் 1965 எனக்கு என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +1 ஆட் பண்ணுங்க. மண்டே. ஏன்னா நான் சாதாரண வருஷத்துக்கு தானே வரேன். இது லீப் இயர் இல்ல இல்லையா? அதனால நான் +1 ஆட் பண்ணா போதும். மண்டே. மண்டேனா என்னது? திங்கட்கிழமையா இருக்கும். ஓகே. சோ திங்கட்கிழமை. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு இப்போ டைரக்டாவே 19 ஏப்ரல் 1962 தேர்ஸ்டே அப்படின்னா 19 ஏப்ரல் 1965 என்ன கிழமை அப்படின்னு கேட்டாங்கன்னா பேப்பர் பெண்ணே இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? 19 ஏப்ரல் 1963 வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 64 வந்து லீப் இயர். சோ இப்போ +2 ஆட் பண்ணணும். +2ங்கும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டேவா இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்து 19 ஏப்ரல் 1965 எனக்கு மண்டே. ஓகே. சோ சாதாரண வருஷம்னா +1, லீப் இயர்னா +2 ஆட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகே. இப்ப 19 ஏப்ரல் 1965 வந்து எனக்கு என்னது? திங்கட்கிழமையா இருக்கும். இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா 15 ஜூன் 1965 என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்ப நான் எந்த டேட்ல இருக்கேன்? 19 ஏப்ரல் 1965ல இருக்கேன். ஓகேவா? சோ நான் எங்க போகணும்? இங்க இருந்து 15 ஜூன் 1965க்கு நான் போகணும். இந்த டேட்ல இருந்து நான் இந்த டேட்டுக்கு வரணும். ஓகேவா? அப்போ நான் ஏப்ரல்ல இன்னும் எத்தனை நாள் கடக்க வேண்டி இருக்கு? ஏப்ரல்ல 19 நாள் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல்ல மீதி எத்தனை நாள் இருக்கு? 11 நாள் இருக்கு. ஏப்ரல் மாசத்துல மொத்தம் 30 நாள். 30 நாள்ல 19 நாள் ஆல்ரெடி போயிருச்சு. உங்களுக்கு ஏப்ரல்ல எத்தனை நாள், ஜனவரியில எத்தனை, பிப்ரவரியில எத்தனை, மார்ச்ல எத்தனைங்க கூடிய எல்லா டேஸுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ அது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். இந்த கையை மடக்கி வச்சுட்டு மேடா இருக்க பக்கம்னா 31, பள்ளமா இருக்கிறதுனா 30 அப்படின்னு பார்த்திருப்போம். பிப்ரவரியில மட்டும் 28 நாள் வரும். அதே லீப் இயரா இருந்துச்சுன்னா 29 நாள் வருங்கிறது படிச்சிருப்போம். இது எல்லாமே பேசிக்ஸ். ஓகே. சோ இப்ப பாருங்க 19 ஏப்ரல் 1965 நான் ஏப்ரல்ல முடிக்கணும் அப்படின்னா இன்னொரு 11 நாள் தேவைப்படுது. ஓகே. அதுல 11. ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்னது? ஜூன்.
ஜூன்ல எத்தனை நாள் இருக்கு? 30 நாள் வரணும். ஜூன்ல எத்தனை நாள் இருக்கு? சோ 30 நாள். ஆனா எனக்கு 30 நாள் வேண்டாம், 15 ஜூன் தான் தேவை, அப்படிதானே? அப்போ ஏப்ரல்ல ஒரு 11 நாள், சோ 15 ஜூன்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் இருக்கும். ஓகே, சோ இப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாரி, ஏப்ரலுக்கு அடுத்து ஒரு மாசம் இருக்கு இல்லையா, மே மாசம் இருக்கு, அதை நான் விட்டுட்டேன். ஓகேவா? சோ ஏப்ரல்ல ஒரு 11 நாள் இருக்கு, அடுத்து மே மாசம், மே மாசத்துல ஒரு 31 நாள் இருக்கு, அந்த 31யும் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் ஏப்ரல்ல இருந்து ஜூன் மாசத்துக்கு வரணும்னா எந்தெந்த நாட்கள் எல்லாம் கடக்கணும்? ஏப்ரல்ல ஆல்ரெடி 19 நாள் முடிஞ்சிருச்சு, சோ அதுல ஒரு 11 நாளை நான் கடக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் மே மாசம், மே மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 31 நாளை கடக்கணும். அதுக்கப்புறம் ஜூன்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள், சோ அந்த 15 போட்டேன்னா ஓகே. சோ ஒரு ஃப்ளோல வந்து நான் ஏப்ரலுக்கு அடுத்து ஜூன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 11 16 16 10 26 27 27 30 உங்களுக்கு என்ன வரும்? 57ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ 57. இந்த 57 என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆல டிவைட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள், அதனாலதான் நம்ம 7ஆல டிவைட் பண்றோம். கேலண்டர் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக். அப்ப 57 7ஆல டிவைட் பண்ணுங்க. 7ஆல டிவைட் பண்ணா 8 7 56. சோ மீதி என்ன வருது? 1. ஓகேவா? சோ மீதி என்ன வருது? 1. இந்த ஈவை விட்டுருங்க. ஓகேவா? சோ இந்த மீதியில என்ன வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த 57 வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த 57 நாட்களை நான் என்ன சொல்லலாம்னா 8 வாரங்கள் ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லலாம். 8 வாரங்கள் ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேவா? அப்ப அந்த 1 தான் நீங்க எடுத்துக்கணும். மீதி 1 வருதா? அப்ப அந்த 1 இது கூட ஆட் பண்ணுங்க. கடைசியா விட்டுட்டு வந்தீங்க பாத்தீங்களா, 19 ஏப்ரல் 1965ங்கிறது உங்களுக்கு திங்கள், மண்டே. ஓகேவா? சோ அது கூட இந்த 1 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மண்டே பிளஸ் 1 டியூஸ்டே. ஓகே, திங்கள் பிளஸ் 1 உங்களுக்கு என்ன வரும்? செவ்வாய்ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் சொன்னதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா பாருங்க. ஓகே, சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டேட்டா எழுதி எழுதி சொல்லியிருக்கேன். பட் ரொம்ப குயிக்காவே நீங்க வந்து வந்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? 1962 வந்து வியாழக்கிழமை அப்படின்னா 63 வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கும். 64 வந்து லீப் இயர்ங்கிறதுனால 2 ஆட் பண்ணணும். அப்ப ஞாயிற்றுக்கிழமையா கிடைக்கும், சண்டேன்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 65க்கு வரணும்னா +1 ஆட் பண்ணணும். அப்ப சண்டேல இருந்து இங்க வர்றதுக்கு மண்டேவா மாறும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் டேஸ கடந்து போனாதான் 15 ஜூன் 1965க்கு போக முடியும். அந்த கொஞ்சம் டேஸ்ங்கிறது ஏப்ரல்ல ஒரு 11 நாள், மேல ஒரு 31 நாள், பிளஸ் ஜூன்ல ஒரு 15 நாள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 57 நாட்களா கிடைக்கும். அந்த 57 நாட்களை வாரங்கள் பிளஸ் நாட்களா பிரிக்கணும். அதுக்கு 7ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வாரமும் ஒரு நாளும் கிடைக்கும். சோ இந்த 8 வாரத்தை விட்டுருங்க. இந்த மீதி 1 வருது இல்லையா, மீதி 1 வர்றதுனால ஃபைனலா இருக்கக்கூடிய திங்கட்கிழமை கூட 1 ஆட் பண்ணுங்க. சப்போஸ் மீதி 2 வந்துச்சு அப்படின்னா திங்கட்கிழமை கூட 2 ஆட் பண்ணுங்க. 3 வந்துச்சு அப்படின்னா 3 ஆட் பண்ணுங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்போ 1 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? டியூஸ்டே வந்துச்சு. டியூஸ்டேங்கிறது செவ்வாய். ஓகே, சோ பிகினர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஏன்னா 30 நாள் 31 நாள் 7ஆல ஏன் டிவைட் பண்றோம் அப்படிங்கக்கூடிய நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க பேசிக்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து பாருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a perfect square number can never have the digit dash at the unit place. ஒரு செவ்விய வர்க்க எண்ணானது ஏகம் இடத்தில் dash இலக்கத்தை கொண்டிருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா அது எதுல முடிஞ்சிருக்கும்? அது வந்து 0ல முடியும், 1ல முடியும், திருப்பி எதுல முடியும்? ஏன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 16, 16னா 6ல முடியும். அதுக்கப்புறம் 5 ஸ்கொயர்னா 25, 5ல முடியும். 6 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 6ல முடியும். 7 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 9ல முடியும். சோ 8 பாத்தீங்கன்னா திருப்பி 4ல முடியும். 9 வந்து திருப்பி 1ல முடியும். ஓகே, சோ 10ஓட 0ல முடிஞ்சிச்சுன்னா 0ல வரும். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர். 1ல முடிஞ்சா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 4ல முடிஞ்சா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 9ல முடியும், இல்ல 6ல முடியும், 5 6 9 4 1. ஓகே, சோ இந்த மாதிரி முடியுது அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இங்க எந்த ஆப்ஷன் வராது? 3. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கண்டிப்பா எதுல முடியாது? 3ல முடியாது. இது நம்ம ஏற்கனவே வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல பார்த்ததுதான். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரயில்வேயோட குரூப் டி இல்ல ஆர்பிஎஃப்ல ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. புரியுதா? சோ 3ங்கிறது பாத்தீங்கன்னா
அது ஒரு பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும் அப்படிதானே? ஏன்னா 1 கியூப் வந்து 1, 2 கியூப் பாத்தீங்கன்னா 8, 3 கியூப் பாத்தீங்கன்னா 27, அப்ப 7ல முடியும். 4 கியூப் பாத்தீங்க அப்படின்னா 64, 64 அப்படிங்கும்போது உங்களுக்கு எதுல முடியும்? 4ல முடியும். 5 கியூப் வந்து 125, 125னா 5ல முடியும். 6 கியூப் வந்து 216, ஸோ 6ல முடியும். 7 கியூப் பாத்தீங்கன்னா 343, அப்ப 3ல முடியும். 8 கியூப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 512, ஸோ 512, 512ங்கும்போது 2ல முடியும். 9 கியூப் பாத்தீங்கன்னா 729, அப்ப 9ல முடியும். ஓகே, ஸோ இது வந்து கியூப் நம்பர். அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் வந்து 1ல முடியும், 8ல முடியும், 7, 4, 5, 6, 3, 2, 9 இதுல முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்ட் கியூப், இது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. So 4-letter cluster have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the odd letter cluster. Okay, 4 எழுத்து தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 ஏதோ ஒரு வகையில் ஒரே மாதிரியாகவும் 1 வேறுபட்டதாகவும் இருக்கும். முரண்பட்ட எழுத்து தொகுதியை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை என்ன பண்ணலாம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் ABCD வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ZS MHDன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசட்ல இருந்து எஸ்க்கு போனோம். இசட் வந்து 26வது இடத்துல இருக்கு. எஸ் வந்து பாத்தீங்கன்னா 19வது இடத்துல இருக்கு. ஸோ 26ல இருந்து 19க்கு நான் போனோம் அப்படின்னா எவ்வளவு ரெடியூஸ் பண்ணணும்? -7 போடணும். அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு -7. அடுத்து எஸ்ல இருந்து எம்முக்கு போகணும். எஸ்ல இருந்து எம்முக்கு போகணும்னா 19 இருக்கு, இங்க 13வது இடத்துல இருக்கு. -6 போட்டா போயிடலாமா? எம்ல இருந்து ஹச்சுக்கு போகணும். எம் வந்து 13வது இடத்துல இருக்கு, ஹச் வந்து 8வது இடத்துல இருக்கு. ஸோ நான் எம்ல இருந்து ஹச்சுக்கு போகணும்னா -5 வந்து போடணும். அடுத்து ஹச்ல இருந்து டிக்கு போகணும். ஹச்ல இருந்து டிக்கு போனோம் அப்படின்னா 8 - 4 4. அப்ப இதோட பேட்டர்ன் என்ன? -7, -6, -5, -4ன்னு போகுது. இப்ப அடுத்து பாருங்க, எல்ல இருந்து ஈக்கு. எல் வந்து 12வது இடம், இ வந்து 5வது இடத்துல இருக்கு. சோ -7. ஈல இருந்து நான் ஒய்க்கு போனோம். ஈல இருந்து ஒய்க்குன்னா எங்க போனோம்? சோ 5 - 25ன்னு போடக்கூடாது. 1 2 3 4 5 6. ஓகே, சோ -6. ஓகே, சோ ஈல இருந்து -6 எடுத்தா நான் ஒய்க்கு போயிடலாம். அடுத்து ஒய்ல இருந்து டீக்கு போனோம். ஒய்ல இருந்து டீக்கு போனோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 25வது இடத்துல இருக்கு, டி வந்து 20வது இடத்துல இருக்கு. அப்ப -5. டீல இருந்து பீக்கு போனோம். டி வந்து 20வது இடத்துல இருக்கு, பி வந்து 16வது இடத்துல இருக்கு. அப்ப -4. அப்ப இங்கேயும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. -7, -6, -5, -4. அப்ப இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா இதுல கொடுத்திருக்கிறதுல 3 ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா -7, -6, -5, -4ங்க கூடிய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாது. இப்ப எஃப்ல இருந்து ஒய்க்கு போகணும். எஃப்ல இருந்து ஒய்க்கு போகணும்னா என்ன பண்ணணும்? -7 எடுத்தா போயிடலாமா? 1 2 3 4 5 6 7. ஓகே, அடுத்து ஒய்ல இருந்து எஸ்க்கு. ஒய்ல இருந்து எஸ்க்கு -6 எடுத்தா போயிடலாம். எஸ்ல இருந்து எண்ணுக்கு போனீங்க அப்படின்னா -5 வரும். கரெக்டா? ரைட்டு. அடுத்து எண்ல இருந்து ஜேக்கு. எண்ல இருந்து ஜேக்குன்னா என்ன வரும்? -4ன்னு வரும். அப்போ சேம் -7, -6, -5, -4ன்னு ஃபாலோ ஆகுது. அப்ப இவங்க 3 பேரும் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. அப்ப ஆட் ஒன் அவுட் யாரு? OBGWS. இதுதான் ஆட் ஒன் அவுட். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எது வந்து முரண்பட்டதா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 3 இது ஒரே மாதிரி இருக்கு, இந்த 1 மட்டும் என்னவா இருக்கு? வித்தியாசமா இருக்கு. ஓகே, நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட பேட்டர்ன் என்ன வரும்? OBGWS. ஓல இருந்து பிக்கு போனோம். ஓ எங்க இருக்கு? 15வது இடத்துல இருக்கு. பி 2வது இடத்துல இருக்கு. அப்போ -13 எடுத்தாதான் எங்க போக முடியும்? பிக்கு போக முடியும். பில இருந்து ஜிக்கு போகணும். பில இருந்து ஜிக்கு போனோம் அப்படின்னா 2வது இடத்துல இருந்து 7வது இடத்துக்கு போறதுக்கு +5 எடுக்கணும். அப்போ -13 +5. ஜில இருந்து W அப்படின்னா +16 எடுக்கணும். Wல இருந்து எஸ்க்கு போனோம் அப்படின்னா -4 எடுக்கணும். ஓகே, சோ அப்போ இதோட பேட்டர்ன் முரண்பட்டதா இருக்கா? இந்த 3 விட வித்தியாசமா இருக்கா? அப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க. சோ இந்த கிளாஸ் வந்து நம்ம யூடியூப்ல கொண்டு போறது ஃபுல்லாவே ரிவிஷன் கிளாஸஸ். ஓகேவா? சோ இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு புரியல, பேசிக்ஸ் எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு நாங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். ஓகே, மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இதுல எப்படி மிக்சடா இருக்கோ அது எல்லாத்தையுமே தனித்தனி டாபிக்கா, அதாவது ரீசனிங் எடுத்துட்டீங்கன்னா கோடிங், டிகோடிங், அனாலஜின்னு ஒவ்வொரு டாபிக் வைஸா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸ்ல உள்ள எல்லா டாபிக்கும், ஜெனரல் அவேர்னஸ்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே. அதே மாதிரி இங்கிலீஷ் இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல உள்ள எல்லா டாபிக்குமே டீச் பண்ணிருப்போம்.
சோ நீங்க எல்லாமே வேணும், இப்பதான் பிகினரா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் வீக்கா இருப்பீங்க இல்லையா, மேக்ஸ் மட்டும், ரீசனிங் மட்டும், ஜெனரல் அவேர்னஸ் மட்டும், இங்கிலீஷ் மட்டும் நான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் அதுக்கான தனித்தனி சப்ஜெக்ட்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. சோ இந்த ஒரு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். நீங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இதுல இருக்க கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா சோ ஃபைனல் இயர்ல கேம்பஸ் வருவாங்க. சோ அப்ப அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கவர் ஆகும். ஓகே, சோ ரயில்வே தான் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல உள்ள எல்லா எக்ஸாமுமே இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் ஆகும். எஸ்எஸ்சியோட எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமுக்கும் தனித்தனி பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். எவ்ரி வீக் சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் டெஸ்ட்டும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்க கையில நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கணும். ஓகேவா? சோ அதுலயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிளஸ் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இது ரெண்டும் மட்டும் இருந்தாலே போதும், கண்டிப்பா உங்களால காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். சோ டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட்னா என்டிபிசி டெஸ்ட், ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச்னா ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச், இல்ல கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் வேணும்னா சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல மேக்ஸ் கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் கிளாஸ், ரீசனிங் கிளாஸ்னா ரீசனிங் கிளாஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.